ஒட்டகச்சிவிங்கி நிலத்தில் வாழும் மிக உயரமான விலங்கு. ஒட்டகச்சிவிங்கி பாலூட்டி. இதன் கழுத்து நீண்டு இருக்கும். ஒட்டகச்சிவிங்கி நீண்ட கால்களை உடையது. ஆண் 5.5 மீட்டர் 18 அடியும் பெண் 4.5 மீட்டர். அனைத்து நில விலங்குகளிலும் மிக உயரமானவை. கிழக்கு ஆப்பிரிக்காவில் புல்வெளிகளிலும் திறந்த வனப்பகுதிகளிலும் ஒட்டகச்சிவிங்கிள் வாழ்கின்றன. ஒட்டகச்சிவிங்கிள் 4 இனங்களைக் கொண்டது. வடக்கு ஒட்டகச்சிவிங்கி, தெற்கு ஒட்டகச்சிவிங்கி, மாசாய் ஒட்டகச்சிவிங்கி, ரெட்டிகுலேட்டட் ஒட்டகச்சிவிங்கி ஆகும். ஒட்டகச்சிவிங்கிள் 4 வயதிற்குள் அவற்றின் முழு உயரத்திற்கு வளர்கின்றன. ஆனால் அவை 7 முதல் 8 வயது வரை எடை அதிகரிக்கும். ஆண் ஒட்டகச்சிவிங்கிகளின் எடை 1930 கிலோ, 4250 பவுண்டுகள். பெண் ஒட்டகச்சிவிங்கிள் 1180 கிலோ, 2600 பவுண்டுகள் வரை இருக்கும். வால் நீளம் 1 மீட்டர் இருக்கும். இரு பாலன ஒட்டகச்சிவிங்கிகளுக்கும் ஒரு ஜோடி கொம்புகள் உள்ளன. இந்த தசைகள் மேல் முதுகின் முதுகெலும்புகளில் நீண்ட முதுகெலும்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அதனால் அவை நீளமாக உள்ளன. கழுத்தில் அடர்த்தியான சுவர் தமனிகள் தலை மேலே இருக்கும்போது ஈர்ப்பு சக்தியை எதிர்கொள்ள கூடுதல் வால்வுகளை கொண்டுள்ளன. ஒட்டகச்சிவிங்கி அதன் தலையை தரையில் தாழ்த்தும் போது மூளையின் அடிப்பகுதியில் உள்ள சிறப்பு நாளங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகின்றன. ஒட்டகச்சிவிங்கியின் நடை பின்னங்கால்களால் தள்ளப்படுகிறது மற்றும் முன் கால்கள் கிட்டத்தட்ட ஒன்றாக கீழே வரும். ஆனால் 2 கால்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடாது. மணிக்கு 50 கிலோமீட்டர் 31 மைல் வேகத்தை பல கிலோமீட்டர் வரை ஓட முடியும். ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் 37 மைல் குறுகிய தூரத்தை அடைய முடியும். ஒட்டகச்சிவிங்கியின் நாக்கு கரு நீல நிறத்தில் இருக்கும். நீண்ட நாக்கு 20 இன்ச் நீளம் உடையது. ஒட்டகச்சிவிங்கியின் பார்வை வேட்டையாடுபவர்களுக்கு எதிராக விழிப்புணர்வை அதிகரிக்க அனுமதிக்கிறது. சிறந்த கண்பார்வை கொண்ட விலங்கு. ஒரு ஒட்டகச்சிவிங்கி வெறித்து பார்க்கும்போது, எடுத்துக்காட்டாக 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு விலங்கு பார்ப்பதும் தெரியும். ஒட்டகச்சிவிங்கிள் குழுக்களாக வாழ்கின்றன. ஈரமான பகுதிகளில் 85 சதுர கிலோமீட்டர் 33 சதுர மைல் வரையிலும், வறண்ட பகுதிகளில் 1500 சதுர கிலோமீட்டர் 580 சதுர மைல் வரை 20 குழுக்களில் வாழ்கின்றன. ஒட்டகச்சிவிங்கிள் ஆயுட்காலம் பிற விலங்குகளால் வேட்டையாடப்படாமல் இருந்தால் ஒட்டகச்சிவிங்கிள் 26 ஆண்டுகள் வரை காடுகளில் வாழும். ஒட்டகச்சிவிங்கியின் உணவுகள் புதிய தளிர்கள் மற்றும் இலைகளை சாப்பிட விரும்புகின்றன. ஆற்றல் குறைந்த ஃபைபர் பொருட்களை தேர்ந்தெடுக்கின்றன. ஒரு ஆண் ஒட்டகச்சிவிங்கி ஒரு நாளைக்கு சுமார் 65 கிலோ உணவை உட்கொள்கிறன. நாக்கு மற்றும் வாயின் உள்ளே பாதுகாப்பு என கடுமையான திசுக்கள் பூசப்பட்டுள்ளன. ஒட்டகச்சிவிங்கி அதன் முன்கூட்டிய உதடுகள் அல்லது நாக்கால் இலைகளை பிடித்து வாய்க்குள் இழுக்கிறது. பசுமையாக முள்ளாக இல்லாவிட்டால் ஒட்டகச்சிவிங்கி சீப்பு தண்டு இருந்து கீழ் கோரை மற்றும் வெட்டு பற்கள் வழியாக இழுத்து வெளியேறுகிறது. ஒட்டகச்சிவிங்கிள் தங்கள் உணவில் இருந்து அதிக தண்ணீரை பெறுகின்றன. ஆனால் வறண்ட காலங்களில் ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு முறையாவது தண்ணீர் குடிக்கிறது. தலையுடன் தரையை அடைய அவர்கள் முன்கால்களை தளர்த்தி பரப்ப வேண்டும். ஒட்டகச்சிவிங்கியின் இனப்பெருக்கம் பெண்கள் முதலில் 4 அல்லது 5 வயதில் இனப்பெருக்கம் செய்கிறது. கர்ப்ப காலம் 15 மாதங்கள்.
பெரும்பாலான கன்றுகள் சில பகுதிகளில் வறண்ட மாதங்களில் பிறந்தாலும் ஆண்டின் எந்த மாதத்திலும் பிறப்புகள் நிகழ்கிறது. கன்று சுமார் 2 மீட்டர் உயரமும் 100 கிலோ எடையும் கொண்டது. வேட்டையாடுதல் சிங்கங்கள் அல்லது ஹைனாக்கள் கன்றுகளை தாக்கினார். ஒரு தாய் சில சமயங்களில் தனது கன்றுக்கு மேல் நின்று முன் மற்றும் பின் கால்களால் வேட்டையாடுபவர்களை இதைக்கும். ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு உணவு மற்றும் நீர் தேவைகள் உள்ளன. சில சமயம் கன்றுகள் அதனுடன் உள்ள தன் நண்பர்கள் குழுவில் இருந்து விலகியும் இருக்கக்கூடும். மேலும் இளம் கன்றுகளில் பாதி சிங்கங்கள் மற்றும் ஹைனாக்களால் கொல்லப்படுகின்றன.